நேற்று ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார் தவிக தலைவர் விஜய். தற்போது வரை ஆட்சி அமைக்க விஜய்க்கு அழைப்பு ஏதும் விடுக்கப்படவில்லை. எனவே ஆட்சி அமைக்க அழைப்பு வராத இந்த நிலையில் மீண்டும் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார் விஜய். 24 மணி நேரத்திற்குள் இரண்டாவது முறையாக ஆளுநரை சந்திக்க இருக்கிறார் தவிக தலைவர் விஜய். ஆளுநரை சந்திக்க புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். இந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார் விஜய். ஆனால் தற்போது வரை ஆட்சி அமைக்க விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. எனவே ஆட்சி அமைக்க அழைப்பு வராத இந்த நிலையில் மீண்டும் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார் விஜய். 24 மணி நேரத்திற்குள் இரண்டாவது முறையாக ஆளுநரை சந்திக்க இருக்கிறார் விஜய். நேற்றைய தினம் முதலமைச்சருக்கான கான்வாய் வாகனங்களுடன் சென்றார் விஜய். நேற்று இரவே விஜய்க்கான கான்வாய் வாகன பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டு இன்று கான்வாய் பாதுகாப்பு இல்லாமல் செல்கிறார் விஜய். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். முழு விவரங்கள் என? தமிழக வெற்றிக் கழகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தன்னுடைய தனிப்பெரும்பான்மையான 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து தற்பொழுது தனிப்பெரும்பான்மையை நிரூபித்து காட்டக்கூடிய வகையில் தன்னுடைய ஆட்சியை கோருவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் நேற்று ஆளுநர் அருளேக்கரை சந்தித்து கடிதம் வழங்கியிருந்தார். அந்த வகையில் இன்று மீண்டும் ஆளுநரை சந்தித்து தன்னுடைய கடிதத்தை வழங்குவதற்காகவும் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காகவும் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஆளுநர் அருளேக்கரை சந்திப்பதற்காக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய லோக்பவனுக்கு சென்று கொண்டிருக்கின்றார். ஆட்சி அமைக்க தேவையான அறுதி பெரும்பான்மையான 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திடம் 107 சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போன்று காங்கிரஸில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் என 112 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கையில் இருக்கின்றது. அதை வைத்து அறுதி பெரும்பான்மையாக ஆட்சிக்கு கோருவதற்காக இன்னும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஆட்சி கோர முடியாத நிலை தொடர்ந்து இழுபறியாகவே நீடித்து வருகின்றது. அந்த வகையில் ஆளுநர் மாளிகையிலிருந்து தன்னுடைய அறுதி பெரும்பான்மையை நிரூபித்த பிறகு விஜய் ஆட்சி அமைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்ததாக தகவல் வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக இதுவரை தங்களுக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ கடிதமும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கிடைக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. திட்டமிட்டபடி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று பொறுப்பேற்பதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்திற்குள் இதற்காக பதவியேற்பு நிகழ்ச்சியானது அதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அறுதி பெரும்பான்மையை நிரூபித்த பிறகு பதவியேற்க வேண்டும் என்கின்ற தகவல் வந்திருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய தனிப்பெரும்பான்மையை வைத்து ஆட்சி கோருவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று மீண்டும் ஆளுநரை சந்தித்து தன்னுடைய கடிதத்தை வழங்குவதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இன்று நீலாங்கரையில் உள்ள இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய விஜய் இன்று ஆளுநரை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். ஆளுநருடைய பயண திட்டங்களும் இதற்காக மாற்றப்பட்டிருக்கின்றது. நள்ளிரவு வாயிலாகவே கேரள மாநிலம் செல்வதற்காக ஆளுநர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த திட்டமானது ரத்து செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் மீண்டும் ஆளுநரை சந்திப்பதற்காக இன்று செல்ல இருக்கின்றார். ஆளுநரை சந்திப்பதற்காக விஜய் மீண்டும் நேரம் கோரியிருந்த நிலையில் தற்பொழுது ஆளுநர் மாளிகைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் அருளேக்கரை பொறுப்பாளர் அருளேக்கரை சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய ஆட்சி அமைப்பதற்கான தனி பெரும்பான்மையை வைத்து கடிதம் ஆட்சியை கோருவதற்காக தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆளுநரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். மேலும் ஆளுநர் ஆட்சி அமைப்பதற்காக ஏற்க மறுக்கிறார் என்கின்ற கருத்தும் பரவலாக இருந்தது. இது தொடர்பாக உச்ச நீதிமன்றம் செல்வதாக பல கருத்துக்கள் பரவி வந்திருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் தன்னுடைய தனிப்பெரும்பான்மையை வைத்து ஆட்சி கோருவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் கடிதம் ஒன்றை கொடுப்பதற்காக ஆளுநரை அருளேக்கரை சந்திப்பதற்காக தற்பொழுது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய லோக்பவனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். யுவராஜ், தனிப்பெரும் கட்சி என கூறி ஆட்சி அமைக்க மீண்டும் உரிமை கோர இருக்கிறார் விஜய். எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறது? தவிகவின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என கணிக்கப்படுகிறது? தமிழக வெற்றிக் கழகம் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கு 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைப்பதற்கு தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் இருந்தது. மேலும் நேற்று காங்கிரஸ் கட்சியிலிருந்து 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதாக ஆதரவு கடிதம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இவர்களுடன் ஆட்சி அமைப்பதற்கு 113 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கையில் இருக்கின்றது.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.